உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பயிற்சி, அதாவது சனி பயிற்சியாகி மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இந்த வகையில சனி மீன ராசிக்கு வந்து அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு மீன ராசி குருவுடைய வீடு. முழு சுபகிரகம் குரு தான். அவரோட வீட்டுக்கு சனி வரப்போறாரு. இங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்க போறாரு. என்ன மாதிரி பலன ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன் குடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜென்ம சனி, 7 சனி இது மாரி சனிய பத்தி நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நெனைக்கிற மாரி சனி வந்து ரொம்ப கெட்டவர்லாம் இல்லங்க. அவர் வந்து நம்ம யார நல்லவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. யார கெட்டவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உலகம். அதனால வந்து எதையுமே வந்து எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வராம, நிதானிச்சு யோசிச்சு, இவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா, கெட்டது செய்வாங்களான்னு பார்க்கும்போது தான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம வந்து பலன்கள் குடுக்க போறோம். சனி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் குடுக்க போறார்ன்னு பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். புத்தி கூர்மைக்கு பெயர் போன மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி என்ன பலன் செய்வார்? மிதுன ராசி அப்படின்னா, அந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்க்கணும். அ சனி ஒரு ராசிக்கு என்ன பலன் செய்வார்ன்னு நம்ம எத வச்சு பார்த்துக்கிறோம்னா, அந்த ராசி அதிபதி அந்த மிதுன ராசினா, மிதுன ராசி அதிபதி யாருன்னா புதன். புதனுக்கு சனி நட்பா, பகையா? இயற்கையா அவர் வந்து நட்பு. நட்பு கிரகம். உள்ளபடியே சொல்லப்போனா பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி. மிதுன ராசிக்கு பாக்கியங்கள வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் தான். ஸோ இப்படிப்பட்ட சனி பகவான் 9ஆம் இடத்து அதிபதியாவும், 8ஆம் இடத்து அதிபதியும் அவர்தான். ஸோ 2 நல்ல அதாவது 2 ஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் பெறும்போது வந்து, அதில நல்ல ஸ்தானம் பாக்கியஸ்தானமா வர்றதுனால, அந்த பலன்கள தான் அதிகப்படுத்திக் குடுப்பாரு. 8ஆம் இடம்ன்றதுனால 8ஆம் இடம்ன்றது வந்து நம்மளோட வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடுகள குறிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இங்க இருந்து உங்களுக்கான நல்ல பலன சனி செய்வார்ன்றத அந்த 9, 10 தொடர்பா அந்த இதுதான் வந்து இந்த 8, 9 தொடர்பு மூலியமா சனி செய்யக்கூடிய பலனா இருக்கும். சனி வந்து இப்ப உங்களுக்கு வந்து 8, 9க்கு அதிபதியா வந்து அவர் எங்க போப்போறாரு மார்ச் மாதம் 6ஆம் தேதி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கும்ப ராசியில 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போறாரு. தொழில் ஸ்தானத்துல ஒரு பாவியாது, அதாவது 10ஆம் இடத்துல ஒரு பாவியாது வை அப்படின்றது ஜோதிட மொழி. ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தொழில் ஸ்தானம்னு வந்துருச்சா அங்க எம்ப்டியா இருக்கக்கூடாது. அங்க ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா ரொம்ப நல்லது. அதுல ஒரு பாவ கிரகம் இருந்தா கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாம்ப கூட போடுன்னு சொல்லுவாங்க. ராகு இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. கேது இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல உழைப்ப குறிக்கக்கூடிய, உழைப்புக்கு அடையாளமா சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மகாரகன் அவரே வந்து உட்கார்றாரு அப்படின்னா, அ அது ஒரு சிறந்த யோகம். மேலும் அவரு உங்களுக்கு வந்து பாக்கியநாதனும் கூட. மிதுன ராசிக்கு பாக்கியங்கள வாரி வழங்கக்கூடிய ஒரு பாக்கியம்னு உங்களுக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தானே. அதிர்ஷ்டங்கள அள்ளி குடுக்கக்கூடியவர்ன்னு அர்த்தம். தொழில் சார்ந்த நல்ல மாற்றங்கள் மூலியமா, அதன் மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றது தான் வந்து சனி பெயர்ச்சியின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவர் போய் அமரக்கூடிய வீடு வந்து அவர் அமரக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசி. மீன ராசி அதாவது ஒரு நீர் ராசிக்குரிய கிரகம் இன்னொரு நீர் ராசியில போய் அமரும்போது வெளிநாட்டு யோகம் ஏற்படும். ஸோ அந்த வகையில சனி பகவான் வந்து நீர் ராசி, மகர ராசி அதிபதியா வந்து அவர் வந்து மீன ராசிக்கு போறாரு. அந்த விதியின் அடிப்படையில கண்டிப்பா வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா உ நீங்க வெளிநாடு போலாம். இல்ல வெளிநாட்டில இருக்கக்கூடிய நிறுவனத்தோட தொடர்பு ஏற்பட்டு, இங்க நீங்க வந்து வணிகங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் தொழில்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா கைகூடி வரும். மிதுன ராசிக்கு தொழில் சார்ந்த நல்ல மாற்றங்களும், முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமா வந்து இந்த சனி பயிற்சி காலம் மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல இருந்து இருக்க போகுது. அதையும் கூட இந்த இந்த சனி பகவானுக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுக்கு இன்னும் வலுக்கூட்டக்கூடிய விஷயமா இன்னொரு விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி சனி வந்து மார்ச் 6ஆம் தேதி பயிற்சியாகி மீனத்துக்கு போறாரு. அதாவது உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போறாரு. அதே மாரி மே 26ஆம் தேதி ஒரு பயிற்சி இருக்கு. உங்க ராசியில ஜென்ம ராசியில அமர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய, உங்க ராசிக்கு 7, 10க்குரிய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான், உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு போப்போறாரு. தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்தில கடக ராசியில அ குரு பகவான் வந்து அமரப் போறாரு. அங்க அமரும்போது தொழில்காரகன் 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு வர்றது தர்மகர்மாதிபதி யோகம். அந்த யோகம் செயல்பட்டு நல்ல பொருளாதார முன்னேற்றம், பெரிய ஜாக்பாட்டே உங்களுக்கு அடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எதிர்பாராத விதத்தில உங்களுக்கு பல நல்ல முன்னேற்றங்களும், ஆச்சரியங்களும் நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் நடக்குது. நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன குருவும் குடுக்க போறாருன்றத இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏன் இப்ப நம்ம சனி பயிற்சி சொல்லும்போது குருவ பத்தி சொல்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா, 2 பேத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு கிடைக்க போகுது. 10ஆம் இடத்துல குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனி, குருவுடைய வீட்ல இருக்கக்கூடிய சனி, அவருக்கு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடமான கடக ராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு வந்து அமர்றாரு. அது குருவுடைய உச்ச வீடு. அங்க இருந்து குருவுக்கும் சனிக்குமான திரிகோண தொடர்புன்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கோணத்தோட 2 புள்ளியில 2 பேரும் இணையிறது. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி 2 பேருமே நல்ல பலன்கள, யோக பலன்கள செய்வாங்க. த குரு வந்து தனகாரகன். தனஸ்தானத்துக்கே வந்துட்டாரு. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு தொழில்காரகனா வர்றாரு. ஸோ அதுவும் கடக ராசியும் ஒரு நீர் ராசி அப்படின்ற அடிப்படையில, நீங்க வந்து கடல் கடந்து பயணங்கள் போயி, பெரிய வணிகங்கள் செய்றது. பொதுவாவே வந்து நம்ம அந்த முன்னோர்கள் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்னு சொல்லி. அது வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்.
அவங்க தான் வந்து கடல் கடந்து வணிகம் பண்ணக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்கள். அதனால வந்து மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரு 2ஆம் இடத்துல அதாவது தனஸ்தானத்தில மீன ராசி அதிபதியா வந்து அவர் வந்து கடக ராசியில இருக்கிறதும், அ கும்பராசி அதிபதியா வந்து மகர ராசிக்கு அதிபதியா வந்து சனி பகவான் அவர் வந்து ப 10ஆம் இடத்துல அமர்றதும், பொருளாதார ரீதியாவும் சரி, உங்க உழைப்பு மூலியமா பெரிய பொருளாதாரத்த ஈட்டி கோடீஸ்வர யோகத்த அடைய போறீங்க அப்படின்றது தான் சனி பயிற்சியோட பலனா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். மேலும் இப்ப நடக்க இருக்கக்கூடிய இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான இந்த சனி பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அதாவது மீன ராசி அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய வீடு, சுபகிரகத்தோட வீடு. ஸோ அங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்கு. அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து 2 1/2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 1/2 ஆண்டுகளுக்கு நடுவுல வரக்கூடிய ஓராண்டுல தான் வந்து குருவுடைய பயிற்சியும் இருக்கு. குருவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவருடைய உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. ஸோ குருவுடைய அந்த உச்ச நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு சுபத்துவ தன்மைய கூட்டிக்கிட்டே போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி இருக்கிறது குருவுடைய வீடு. அ மோட்சஸ்தானம் 12ஆம் இடம், காலபுருஷனுக்கே 12ஆம் இடம் அதுதான் மீனராசி. ஸோ அந்த வீட்டோட அதிபதி தான் குரு பகவான் தான் உச்சம் பெறப் போறாரு. மே மாதம் 26ஆம் தேதி சனி பயிற்சியில ஆனதுலேருந்து 2 மாசம் கழிச்சு. மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆறாரு. அங்கருந்து மே 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆறாரு. குரு பயிற்சியாகி அவருடைய நிலை வந்து சனிக்கு பார்வை குடுக்க போகுது. அதாவது சுபத்துவமான குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனிக்கு, குருவுடைய பார்வையே கிடைக்க போகுது. குரு முழு சுபகிரகம் அவரோட பார்வையோட இந்த 1 ஆண்டுகள் இருக்க போறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஓராண்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு சனி பகவான்? ஏன்னா சனி பகவான் 2 ஆண்டு இருப்பாரு. குரு 1 வருஷம் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க ஆகும் அப்டின்னா, குரு அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்கு போயிடுவாரு. சிம்ம ராசிக்கு போனாலும் சனி இங்க தான் இருப்பாரு. 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அவர் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கும் வரப்போறாரு. ஸோ இந்த வகையில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய சனி பகவான், அடுத்து வரக்கூடிய அந்த ஓராண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சரியாம, பிறழாம கண்டிப்பான முறையில குடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோர்ட் வழக்குகள் இது விஷயமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் யார் பக்கம் நியாயம் இருக்கோ, அந்த நியாயம் கண்டிப்பான முறையில ஜெயிக்கும் அப்படின்றத தர்மம் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சனி பகவான் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல இருக்கக்கூடிய நிலையில, அங்க இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில வந்து அமரும்போது, கண்டிப்பான முறையில நீதி நெறி தவறாத ஒரு சரியான ஒரு அரசாட்சிய நம்ம சனி பகவான் வந்து கண்டிப்பா அருளப் போறாரு. அந்த வகையில எல்லாத்துக்குமே இந்த இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பொற்காலமா தான் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த 2026ஆம் ஆண்டு முழுமையா யோக பலன்கள் 2026லேருந்து அடுத்த 2027 மே மாதம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப யோக காலமா இருக்க போகுது. எல்லாருக்குமே வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் பொருளாதாரம் தான். நாட்டோட பொருளாதாரமும் சரி, தனிப்பட்ட மனிதர்களோட பொருளாதாரமும் சரி ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கேற்ற கிரக நிலைகள் மிக அற்புதமா இருக்கு. குருவுடைய அருள் தான். மிக மெயினான காரணம் குருவுடைய அருள். குருவோட இணைவு பெற்ற சனியும் சிறந்த யோக பலன தரப்போறாருன்றத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்து வந்திருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாம ஏனைய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள்னு வர்றது ராகு, கேது தான். சனி, குருவுக்கு அடுத்ததா ஆண்டு கிரகங்களா பார்க்கக்கூடியது ராகு, கேது. ராகு, கேதுவுமே வந்து கும்ப ராசியிலயும், கேது வந்து சிம்ம ராசியிலயும் இருக்கிறது வந்து உன்னதமான பலன்கள தான் கண்டிப்பான முறையில குடுப்பாங்க. இந்த ஆண்டு முழுதும் ராகு, கேது வந்து அதே ராசியில தான் தொடர போறாங்கன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில அவங்களுக்கு எந்த மாற்றம் இல்லனாலும் கூட, குருவோட மாற்றமும், சனியுடைய மாற்றமும் நல்ல பலன்கள கண்டிப்பான முறையில குடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில நம்ம ராசிக்கு தற்கால கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்கிறாரு, இவங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காங்க, இந்த பயணங்கள வச்சு தான் நம்ம வந்து கோச்சார பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது 100% முழுமையா நல்ல பலன்கள தான் குடுக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒவ்வொரு ராசிக்குமே உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நல்ல பலன தான் குடுக்க போகுதுன்றது எந்த சந்தேகமும் இல்ல. இத தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமா உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்கான பலன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதக ஆய்வும் தேவ. உங்களோட சுயஜாதகம் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் 2யும் இணைச்சு நம்ம பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் துல்லியமா சரியான பலன்களா இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்தில சுய ஜாதகத்தில லக்னம் என்னவா இருக்கு? லக்னத்துக்கு நடப்பு தசாநாதன் பகையா? நட்பா? தசாநாதன் யாரு? புத்தி கிரகம் எது? தசா புத்தி கிரகங்கள் யார் யாரு? இந்த விஷயத்தலாம் நம்ம எடுத்து பார்த்து தான் வந்து கோச்சாரத்தையும் இணைத்து பார்த்து பலன் குடுக்கும்போது, இன்னும் சிறப்பா துல்லியமான பலன்கள் உங்களுக்கு குடுக்க முடியும். நிச்சயமா உங்களுடைய எதிர்கால பத்தின ஒரு புரிதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து மிக தெளிவான, துல்லியமான பலன்கள குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள சொல்லி, இனி வர்ற காலம் எல்லாத்துக்கும் இனிமையான காலமா இருக்கும் அப்படின்றத வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.